இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். ஆனா அதை முடிச்சுட்டு அப்படியே வெளில வரும்போது இவனோட ஃப்ரெண்டுக்கார பின்னாடி வந்து அடிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன மச்சா எக்ஸாம்ல அப்படியே எழுதிருக்கேன்னு கேட்டா சூப்பரா எழுதிருக்கேன்னு சொல்றான். அதான் நீ எவ்வளவு பெரிய படிப்பாளின்னு எங்களுக்கே தெரியுமே, சரி நீ என்ன எங்க கூட ட்ரிப்புக்கு அதான் அந்த ஹில்ஸ்ல ஏற ட்ரிப்புக்கு வரியான்னு கேட்கும் போது நான் கண்டிப்பா வரேன்னு சொல்றான். ஏன்னா எனக்கு என்னோட வீட்டுக்கு திரும்ப போறதுக்கு பிடிக்கலங்கிறான். அப்ப ஃப்ரெண்டுக்காரனும் ஏன்டா உன் அப்பா மேல இன்னும் இந்த கோவம் போலியா, அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம் தான், பட் அப்படி பண்ணிருந்தாலும் ஓ மேல பாசம் இல்லன்னு அர்த்தம் கிடையாதுரா, அவருக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டா இருக்கலாம். ஆனா என்னோட அம்மா இப்ப ரீசெண்டா தான் இருந்தாங்க, பட் அதுக்குள்ளேயே ஒரு மறுமணம் பண்ணிக்கிட்ட இந்த விஷயத்த என்னால ஏத்துக்க முடியல, அதை என்னால கடந்து வர முடியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பான். அப்ப அதுக்கு ஃப்ரெண்டோ டே உனக்காவது குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு, ஆனா என்ன பாரு என்ன கவனிச்சுக்கிறதுக்கும் அன்பு காட்டுறதுக்கும் யாரும் கிடையாதுடா. டே நீ எதுக்குடா அப்படி சொல்ற, நான் இல்ல நானும் உன்னோட ஃபேமிலி தான், அப்ப நான் உன் குடும்பம்னா என்னோட ஆளும் உன் குடும்பத்துல ஒருத்தி மாதிரி தானே, அப்ப அவளை இந்த ட்ரெக்கிங்க கூட்டிட்டு போலாமான்னு கேட்டா ஹீரோ வேண்டாங்கிறா. ஏன்னா அவளுக்கு முன்ன பின்ன இந்த மலையில ஏறி அனுபவமே கிடையாதா, அதனால அவளை கூட்டிட்டு எப்படி அவ்வளவு பெரிய மலையை ஏறது அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஃப்ரெண்டுக்கார மச்சான் ரொம்ப டஃப்பான மலையில ஏற வேணாண்டா, சும்மா சின்னதா தாழ்வா இருக்கும்ல அது மாதிரி ஏதாவது மலை ஏற ட்ரை பண்ணலாம்டா, அவளையும் கூட்டு போலாம்டா. இது வேறையா, சரி ஓகேன்னு ஒத்துக்கிற ஹீரோ அதே நேரத்துல உனக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லட்டுமான்னு ஹீரோக்கு இந்த காலேஜ்ல யூன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு அவளையும் இந்த ட்ரிப்புக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. இந்த மாதிரி ஹில்ஸ் ஏறது ட்ரெக்கிங் பண்றதுல எப்படின்னு நான் முயற்சி பண்ணி பாக்கணும்னு கேக்குறா. அதுக்கப்புறம் அவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த மலை ஏற போறோம், எந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே மேப்ல பாத்துட்டு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே ஜீப்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் யூனியோட வீட்ல இருந்து அவங்களோட அம்மா அடிக்கடி கால் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இவ அதை பார்த்துமே எடுக்க மாட்டேங்கிறா. இவளோட குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதை ஹீரோ நோட் பண்றான். ஆனா அவகிட்ட கேட்டுக்கல. அதுக்கப்புறம் இவங்க ஏற வேண்டிய அந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்துருவாங்க. அங்க ஒரு கேம்ப் இருக்கும். இப்ப அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்து இந்த ஃபார்ம்ல அவங்களோட பேரு, போன் நம்பர், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், ஐடின்னு எல்லாத்தையும் அட்டாச் பண்ண சொல்லிட்டு இத பாருங்க, இப்ப நீங்க ஏற போற அந்த மலை ரொம்ப ரொம்ப டேஞ்சரான மலை, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க, அதுவும் அவசரப்பட்ட ஹைக்கிங் பட்டி வேக வேகமான மலையோட உச்சியை போய் தொட போறதுதான் முக்காவாசி பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க. அதனால தயவு செய்து பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க, முக்கியமா நீங்க போற பாதியில இருந்து மட்டும் வளைக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இப்ப நீங்க மலை ஏறலாம்னு சொன்னா அங்க கரெக்டா ஒரு பெரியவர் வராரு. வந்த மச்சம் அந்த மலையில ஏறது பெருசு இல்ல, அந்த மலைகிட்ட நீங்க திமிரா நடந்துக்க கூடாது, அத மதிக்கணும், இந்த மலைகளோட பாதுகாவலருக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்ப கேட்ட ஹீரோனுக்கும் இந்த ஃப்ரெண்டோட ஆளுக்கும் பெருசா அதனால நம்பிக்கை கிடையாது. என்ன கார்டுன்றாங்க, மாலங்கிறாங்க, அம்மானுஷங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா ஹீரோவோ ஃப்ரெண்டுக்காரனும் எது எப்படியோ இது ஒரு மலை, இது ஒரு நேச்சர், சோ அதை நீங்க அண்டர் எஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு இந்த மலை கிட்ட மரியாதையாவே நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க உங்களோட ட்ரிப் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாதி வழியிலேயே இந்த ஃப்ரெண்டுக்கார ரொம்ப டயர்டா இருவான். அப்ப அவனோட ஆள் பார்த்துட்டு என்னடா முடியலையா, ரொம்ப டயர்டா இருக்கா, இப்ப பாரு நான் ஒன்ன முந்திட்டு முன்னாடி போறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு முன்னாடி ஓடும்போது இவனை அவளை தொட்டிட்டே பின்னாடி போயிட்டு இருப்பான். அப்ப பின்னாடி நம்ம ஹீரோவா ஹீரோனும் கொஞ்சம் ஸ்லோவா தான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ கேட்கலாம், இது பாரு நீங்க இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களோட அம்மாவுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது இவன் இல்ல தெரியாது, ஏன் கேக்குற, இல்ல உன் அம்மாவுக்கும் உனக்கு இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலான்னு எனக்கு ஒரு ஆர்வம், அதான். ஓ இப்ப என்ன பத்தி என்னோட ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற, என்ன டேட் பண்ண போற, ஏன் அப்படி கூட வச்சுக்கே, அப்படி உங்ககிட்ட நான் டேட் பண்ணணும்னு கேட்டேன்னா அதுக்கான பதில் உங்ககிட்ட என்னவா இருக்கும், முடியாது, ஏன்னா என்னோட அம்மா கொஞ்சம் வியர்டானவங்க, அவங்களுக்குள்ள நிறைய விசித்திர சக்திகள் இருக்கு, அந்த சக்திகள் எனக்குள்ளே இருக்கு, சோ அப்படிப்பட்ட என்ன உனக்கு டேட் பண்ணதுக்கு உனக்கு இன்னும் தைரியம் இருக்கான்னு கேட்கும்போது ஹீரோ ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் கண்ணுக்கு இந்த பேய்லாம் தெரியுமான்னு கேட்டா ஐயோ அதெல்லாம் எனக்கு பார்க்கவே வேண்டாங்கிறா. அப்ப பதிலுக்கு அந்த பேய்களை உன்னால பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அப்படிங்கிற விஷயத்த பத்தில எனக்கு துளி கூட கவலை இல்ல, நான் ஒன்ன பாக்குறேன் நீ என்ன பாக்குற அது எனக்கு போதும், நான் இப்ப உன்னை டேட் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லும் போது அவ சிம்பிளா சிரிச்சுட்டு அங்கிருந்து கடந்து பாடுறா. சோ அவளுக்கும் நம்ம ஹீரோவை பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் உங்க 4 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து ஒரு காட்டுல ஒன்னா சந்திக்கும் போது இந்த ஃப்ரெண்டோட ஆள் இருக்கா இல்லையா, அவங்க மரத்துக்கிட்ட சில பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அத திமிரா கால்ல ஏத்தி என்ன கருமாது அப்படி மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் ஏன் என்ன பண்ற, இதுங்க நம்ம ஊர்ல இருக்க எல்லா மவுண்டன்ஸ்லயும் இருக்கும், காட்டுல இருக்க எந்த அமானுஷமா நம்மள தொந்தரவு பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஆஃபரிங் எல்லாம் வச்சிருக்காங்க. டேய் கீழே தான் இந்த கிழமை லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானா, நீயும் அப்படிதான்டா பேசிட்டு இருக்க, இங்க இந்த பேய் பிசாசு அமானுஷம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் பொழுது போல அவுத்து விட்ட கட்டுக்கதரா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது சட்டனா ஒரு சைலன்ஸ். அப்ப திடீர்னு இந்த ஃப்ரெண்டோட ஆள் காதுக்கு பக்கத்துல ஒரு கொடூரமான பேய் வந்து இங்க இந்த மலைகளுக்குள்ள நுழையறவங்க எல்லாம் அவங்க மறுபடியும் வீட்டுக்கு போற அந்த வழிய மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடும். அப்ப டக்குனு உள்ள திரும்பி பார்த்துட்டு ஏய் உனக்கு ஏதாவது கேட்டுச்சா, நீ அதை பாத்தியா, எதை பாத்தியா, எதை கேட்டியா, எனக்கு எதுவும் கேட்கலையே, இல்ல ஜாப்பனீஸ் மொழியில யாரோ ஒருத்தர் என்னமோ சொன்னாங்க அது யாருக்கும் கேட்கல, இல்ல எங்க இருக்கிற யாருக்கும் கேட்கலன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த ஜாப்பனீஸ் மொழி பத்தினா அந்த பொண்ணுக்கு தெரியாது, அதனால அந்த பேய் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு இவளுக்கு தெரியாது. விளையாட்டுத்தனமா சரி வாங்க நம்ம சீக்கிரம் இந்த மலை ஏறலான்னு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த ஃப்ரெண்டோட ஆள் அவளோட பேரு அவன் முன்னாடி போறத பாய் ஃப்ரெண்ட் பாத்துட்டு அடியே ஏண்டி இவ்வளவு வேகமா போற, கொஞ்சம் பொறுமையா போடி, பின்னாடி மத்தவங்களும் வரட்டும், வழி மாறிடாதன்னு திரும்ப திரும்ப சொல்லுவான். ஆனா அந்த அகராதி கேட்காம நேரா இவங்க போக வேண்டிய ரூட்டை விட்டுட்டு ரைட் சைட்ல கட் பண்ணி வேற எங்கேயோ போயிடுவா. அப்ப பார்த்தா மத்தவங்களுக்கும் ஐயோ இவன் எங்க போறான்னு சொல்லிட்டு பின்னாடி அவளை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. வந்து அங்க ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும், அந்த இடம் பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கும். அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு அடியே உனக்கு என்ன பைத்தியமா, இவ்வளவு பேர் கூப்பிடறல, அதையும் தாண்டி வழி மாறி எதுக்கு
நீங்க டேய் ஏன்டா கத்துற பாரு இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அப்ப ஹீரோனும் அழகா தான் இருக்கு. இப்போ இந்த நிமிஷம் ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கேன். அதனால நமக்கு இருக்க வேண்டாம், வா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே இருப்பா. ஆனா இந்த பொண்ணு அதை கண்டுக்காம எனக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் அப்படி பின்னாடி போவா. அவள்தான் கால் சரிக்கு கீழே இருக்க அந்த பள்ளத்தாக்குல விளையாட மாதிரி போவா. இவங்களும் ஐயோ கீழே விழுந்துடாதே இந்த கயிறுப்படின்னு கயிறு தூக்கி போடுவாங்க, அவளை பிடிக்க சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவளோட உடம்பு முழுக்க சறுக்கி தண்ணியில விழுந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருப்பா. அப்ப அவரோட காதுக்கு மறுபடியும் அந்த குரல், இந்த மலைக்கு வர்றவங்க மறுபடியும் அவங்க வீட்டுக்கு திரும்பி போற அந்த வழியை மறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேர் சொன்னிச்சு இல்லையா. அதே டைலாக் அவளோட காதுல விழுதே. இந்த பக்கம் மிச்சம் இருக்கிற இந்த 3 பேரும் எங்க போயிட்டா, இவளை எங்க போய் தேடுறதுன்னு புரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் ஹீரோ நோட் பண்ற அந்த ரேப் பண்ணு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்குள்ள கரை கிட்ட அப்படியே நனைஞ்ச பண்ணி உட்காந்துட்டு இருப்பா. அப்ப இவங்களும் போறாங்க, அவசர சுரமா அவளை தூக்கிட்டு ஏண்டி ஆச்சு ஏண்டி இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டா அவ பேச்ச மாதிரி இருப்பா. அதுக்கப்புறம் சரி தண்ணியில விழுந்ததுனால அந்த ஷாக்ல இருந்து மீண்டு வரல போல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா போலன்னு அந்த தண்ணிக்கு பக்கத்துலயே அவங்க டென்ட் அடிச்சு இவளுக்கு குடிக்கிறதுக்கு அந்த காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து என்னடி ஆச்சு ஏண்டி இப்படி இருக்கேன்னு கேட்டா இப்போ அவ ஒரு வார்த்தை கூட வாய் தோந்து பேசவே மாட்டேங்கிறா. ஆனா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அவளோட கழுத்தை திறப்புறா, கைய முறுக்குறா. அதுக்கப்புறம் முன்னாடி சொன்னா அதே டைலாக் தான், இந்த மலைக்கு வர்றவங்க யாரும் அவங்களோட வீட்டுக்கு திரும்பி போக மாட்டாங்க, அவங்க போற வழிய மறந்துடுவாங்கன்னு அந்த பேய் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல இங்க இந்த இடத்துக்குள்ள வர்றவங்க திமிரா நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த வார்த்தையை சொல்லும். சோ இந்த ஃப்ரெண்டுக்காரி இந்த மரத்துக்கு அடியில இருக்க அந்த படையில எட்டி வச்சா பாத்தீங்களா, அதனாலதான் எல்லா பிரச்சனையும் வந்திருக்குது போல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் மத்தவங்களும் சரி இதுக்கு மேல அந்த மலையை நம்ம ஏற வேண்டாம், மறுபடியும் கீழே இறங்கிடலாம், அங்க போயிட்டு இந்த ரேப் பண்ணுக்கு ட்ரீட் பண்ணலாம் கொடுத்துக்கலான்னு இவங்க வேக வேகமா மலையை ஒட்டி இறங்கும் போதுதான் ஷீரன் ஒரு விஷயத்த நோட் பண்றா. ஏய் நெலுங்க, நம்ம இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடியே வந்திருக்கோம். ஏய் என்ன சொல்ற, அதான் நம்ம திரும்ப திரும்ப ஒரு சர்க்கிள்ல மாட்ட மாதிரி வந்த இடத்துக்கே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கோம், ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கோம்னு சொல்றேன். அப்ப ஃப்ரெண்டு கான பாருங்க, இல்லையே நம்ம கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கோம், தோ பக்கத்துல போனா போஸ்ட் வந்துரும், அங்க அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், பழையபடி அவளை மாத்திடலாம். ராக்கா இங்க என்ன நடக்குது, நம்ம திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் உனக்கும் தெரியும், அது ஹீரோ கிட்ட சொல்லு. நடா அப்படியா, அது அப்படிலாம் ஒண்ணு இல்லடா, நீ வா இந்த வழியா போய் பார்க்கலாம், கண்டிப்பா நம்ம வெளியில போயிடலாம்னு சொல்லிட்டு இவன் ஒரு குறுக்கு பாதை வழியா கூட்டிட்டு போயிட்டு அப்படி கூட்டிட்டு போயிட்டு போது தூரத்துல ஏதோ மக்கள் பேசிட்டு இருக்கிற மாதிரியான சத்தம்னா அவனோட காதுல விழுது. அப்ப ஹீரோனா ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அந்த கேட்கிற அந்த குரல்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஷார்ப்பா கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவை என்னாச்சு நீ யாரோட குரல்களை கேட்கிற அப்படி மாதிரி கேட்பான். ஆனா அதுக்குள்ள இந்த ஃப்ரெண்டுகார அவசரப்பட்டு கண்டிப்பா அங்க மக்கள் இருப்பாங்க, அவங்க ரேக்கு உதவிப்படுவாங்க, அவளை காப்பாத்தணும்னு வேக வேகமா அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருப்பான். அப்படி போகும்போது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு என்னன்னா, இப்பேற்பட்ட இந்த மலையில ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்கு, மக்கள் எல்லாம் கூட்டமா வந்து பொருட்களை வாங்குறாங்க விக்கிறாங்க. அதை பார்த்து இவங்களும் ஷாக் ஆயிட்டு சரி இங்க இருக்கிற மக்கள்கிட்டயாவது இங்க கீழே இறங்குறதுக்கான அந்த வழியை கேட்கலான்னு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்க ஒரு கடைக்காரங்கிட்டையும் இது மாதிரி இந்த மலையை விட்டு எப்படி கீழே இருக்கணும் வழி தெரியாம நாங்க மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அந்த பையன் நிமிர்ந்தவங்களை ஏற எடுத்து கூட பாக்கல, அவன் அவனோட வேலையை தான் திரும்ப திரும்ப பாத்துட்டே இருப்பான். சரி இவங்கிட்ட பேச ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு அந்த இடத்துக்காவது போலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அங்க உட்காருவாங்க. ஃப்ரெண்டுகாரன் யோ ஒரு டீ பொடியான அந்த கடைக்காரங்கிட்ட கேட்டா அவன் சீக்கு வந்த கோழி மாதிரி கீழே தலையை குடிச்சிட்டு இருக்கானே தவிர அவனும் இவங்க இருக்கிற விஷயத்த பெருசா கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ சரி எனக்கு அர்ஜென்டா சுச்சு வருது நான் ரெஸ்டும் போறோங்கிறான். அதே மாதிரி ஹீரோனா ஆமா எனக்கு அர்ஜென்டா தான் இருக்கு, சோ நானும் கூட வரேன்னு இந்த பேக் திங்ஸ் எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு இவங்க ரெஸ்டும் போயிடுவாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டுகாரன் மட்டும் தனியா உட்காந்துருப்பானா. அப்படி உட்காந்துருந்தவன் லைட்டா திரும்பி பின்னாடி பார்த்தா அங்க மார்க்கெட்ல இருக்க பூரா பேரும் குறுகுறுன்னு இவனையா பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒரு லேடியோட பேய் உனையே தான் பாத்துட்டு இருக்கோம். ஆனா அவன் நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு மறுபடியும் அந்த பார்த்தா இப்ப அந்த பேய காணோம். அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோனோ அந்த ரெஸ்ட் கிட்ட வந்தா ஆல்ரெடி அங்க அந்த ரேப் பண்ணி நிப்பா. அப்ப பார்த்தா இவங்க 2 பேரும் அடியே இங்க ரெடி பண்ற, நீ அங்க ராக்கா கூட தான் உட்காந்துருந்த, அப்புறம் எப்படி இங்க வந்த, அதுவும் இங்க வர்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நாங்க அந்த வழியா தான் வந்தோம், உன்னை பார்க்கவே இல்லைன்னு கேட்டா அவ பத்திலே பேசாம அப்படியே ரெஸ்ட் ரூம் குழப்பிடுவா. அப்ப சரி வேற ஏதாவது வழி இருக்கும் வந்திருப்பா, இதை ஏன் பெருசுப்படுத்துற, வா உள்ள போலாம் ரெஸ்ட் ரூம் போலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ள போவாங்க. போயிட்டு இவன் ஒரு பாத்ரூம் குள்ள போவான், ஹீரோன் ஒரு பாத்ரூம் குள்ள போவா, அப்புறம் அந்த ரே ஒரு பாத்ரூம் குள்ள போவா. அப்ப உள்ள போன பையன் பாத்ரூம் செவனின்னு போக வேண்டியதுன்னு போகாம பக்கத்துல உள்ள பாத்ரூம் எட்டி பார்த்தா அங்க அந்த ராக்கா பையன் மார்க்கெட்ல ஒரு பேய் பாத்திருப்பான் இல்லையா, அதே மாதிரியான பேய் உட்காந்துருக்கு. டக்குனு திருப்பி அவனை பாக்குது, அதனால இவனை அடிச்சு பிடிச்ச வெளியில வந்துட்டு ஹீரோன் கிட்டே இங்கதான் நான் பாத்தேங்கிறான். அப்ப திடீர்னு இந்த ரேப் பண்ணிருக்க அந்த பாத்ரூம் கடையில இருந்து ரத்தம் பளபளன்னு ஊத்திட்டு இருக்கு. அதனால என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஹீரோனை அடிச்சு பிடிச்சு அந்த ஓட்ட வழியா உள்ள பார்த்தா தேமா சொல்ல முடியாத சீன் இது. என்னன்னா அவன் ஓட்டப்புல இருந்து வடிற ரத்தத்தை அவளே ஜாம் சாப்பிடுற மாதிரி நக்கி சாப்பிட்டு இருக்கா. பார்த்து ஷாக் ஆகி கத்தும் போது சிறுவா ஐயோ அவளுக்கு என்னாச்சுன்னு பட்டான்னு அந்த டோர் அடிச்சு வச்சா உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. இதனால ஐயோ இங்க ஏதோ தப்பா இருக்கு, வா உடனே இங்க இருந்து போயிடலான்னு இவங்க ஃப்ரெண்டையும் இந்த ரேயும் பாக்கிறதுக்காக வருவாங்க. வந்து பார்த்தா அந்த மார்க்கெட்ல இருந்து இப்ப ஒருத்தர கூட காணோம், இவங்க 2 பேரும் மட்டும் தான் தனியா உட்காந்துருக்காங்க. இதனால இவங்களுக்கு புரியாம அது எப்படி ஒரே நிமிஷத்துல மொத்த பேரும் காண போவானுங்க. அதுலயும் இந்த ரெஸ்ட் ரூம்ல பார்த்த ரே இங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா. சரி எது எப்படியோன்னு இந்த ஃப்ரெண்டுக்கான எழுப்பிட்டு வாடா ஃபர்ஸ்ட் போயிடலான்னு கூப்பிட்டா அவனை இப்பதான் இந்த மார்க்கெட்ல இருந்த போரா பேரும் காணா போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நோட் பண்றான். அதனால
அங்க உள்ள டீ கடைக்காரங்கிட்ட யோ நீ அங்க இருந்தவங்கள யாரும் காணோம் எங்கேயா போயிட்டாங்கன்னு கேட்டா புயல் அவன் எந்திரிச்சு நிப்பான் பாருங்க. அவனோட முகம் பாதியை காணும், அழுகி போன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல அவனை பாத்துங்கிறது போயிடு உன்னோட வீட்டுக்கே திரும்பி போயிடுன்னு சொல்ல இப்ப இவங்களும் அவசரமா அடிச்சு பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு தாண்டி மறுபடியும் அந்த புல் புதர் இருக்கும் இல்லையா அதுக்குள்ள பூந்துருவாங்க. பட் பூந்து வெள்ள வரதுக்குள்ளே இந்த டைம் ஹீரோனோட காதுலயே அந்த சத்தம் விழுது. இது மாதிரி இந்த இடத்துக்குள்ள வர்றவங்க அவங்க திரும்பி போற வழியை மறந்துடுவாங்க அப்படிங்கிற அந்த குரல் கேக்குது. அதனால இவ்வளவு சந்தேகத்துல மறுபடியும் அந்த மார்க்கெட் இருக்கான்னு பார்த்தா இப்ப இந்த மார்க்கெட்டை காணும். சோ இவ்வளவு நேரம் அவங்க பாத்துட்டு இருந்தது எல்லாமே பேய்கள் தான். அதனால ஐயோ இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, வாங்க போயிடலான்னு அவங்க அவசரமா போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோவோட காதுக்கும் அதே குரல் கேக்குதே. உன திரும்பி பாக்குறான், பார்த்தா அங்க ராஜா தலையில மாட்டிருக்கிற கிரீடம் மாதிரி மாட்டிக்கிட்டே ஒரு கொழுத்து போன பேய் நிக்குது. இவங்களே பார்த்து சிரிச்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் தூரம் கழிச்சு திரும்ப ஒரே இடத்துக்கு வரும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனுக்கு இடையில ஒரு ஃபைட் வரும், ஒரு வாக்குவாதம் வரும். அப்ப சடனா அவங்களோட காதுக்கு சில வாத்திய சப்தங்கள்லாம் கேக்குது. அதனால இது என்னடா சத்தம் சொல்லிட்டு இவங்கள முன்னாடி போட்டு பார்த்தா அங்க ஒரு திருவிழாவே போயிட்டு இருக்கும். ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிறது அந்த வாத்தியங்களை வாசிக்கிறது எல்லாமே பேய்கள் தான். அது மட்டும் இல்ல இவங்களோட காதுக்கு மறுபடியும் அந்த குரல் கேக்குது. இப்ப அந்த குரல் என்ன சொல்றா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னோட காட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பீங்க, உங்கள என்னோட அடுத்த இறை யாரு அப்படின்னு சொல்ல இப்ப புயல் மாதிரி காத்திருக்குது. பூரா பேய்களும் இவங்களே பார்த்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கண்ணை முடிட்டு மறுபடியும் அந்த இடத்த திரும்பி பார்த்தா இப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்த அந்த பேய்களையும் காணும். அதனால ஹீரோயின் இல்ல இதுக்கு மேல நாங்க இருக்க வேண்டாம், வாங்க சீக்கிரமா போயிடலான்னு நடந்துட்டே இருக்காங்க. இப்ப நைட் ஆயிடுச்சு. அதனால இதுக்கு மேல முடியல சாமி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு ஒரு இடத்துல உட்காரும் போது சடனா அந்த இடத்துக்கு கண்கள் செவ ரெண்டு நாய்கள் வந்து நிக்குது. இவங்களே பார்த்து குலைச்சிட்டு இருக்குது. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு வயசான நபர் வரா. இவங்களை பார்த்து நீங்க யாரு, இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப இவங்களும் மன்னிச்சிருங்க, நாங்க அந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டோம், வீட்டுக்கு போறதுக்கான வழியை தேடிட்டு இருக்கோம். ஆனா நாங்க எவ்வளவுதான் தேடாலும் திரும்ப ஒரே இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்ப அந்த பெரியவரும், பசங்களா நீங்க வர்ற வழியில இந்த மார்க்கெட்டை பாத்தீங்களா, வாத்தியம் வாசிச்சுட்டு இருக்கிற அந்த குரூப்பா பாத்தீங்களான்னு கேட்கும் போது இவங்க ரெண்டுத்துக்கும் ஆமாங்கிறாங்க. அப்ப உடனே வரும் இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு தான் ஆபத்து, சோ கிளம்பிருக்கேன், வெளியில எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான வழியை நான் காட்டேன், அதோ பாரு தெரியுது பத்தியா ஒரு மலை, அந்த மலையில அப்படி ஏறி நீங்க கீழே இறங்கிட்டீங்கன்னா அங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கான இன்னொரு வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க படுத்து கிடக்குறாள் ஏந்தாரு. அவ திடீர்னு முடிச்சுக்கிறா, கண்ணு வெள்ளையாவது அந்த இடத்துல பறக்குறா. நீங்க இந்த இடத்த விட்டு போயிடுவீங்களான்னு சிரிச்சுட்டு அப்படியே பொத்துன்னு சுருண்டி கீழே விழுந்துருவா. அப்ப இந்த பெரியவரும் உடனே வராரு. இந்த பயல விளக்கி விட்டுட்டு சில மந்திர வார்த்தைகளை சொல்லி இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்க அந்த கொடூரமான பேய கொஞ்ச இடத்துக்கு வெளியில அனுப்பிச்சிருவாரு. இதனால இவ்வளவு அந்த பேயோட கட்டுப்பாட்டை விட்டு மறுபடியும் நார்மலான நிலைக்கு திரும்பி வருவா. ஆனா அந்த பெரியவரும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு இந்த மொத்த மலையை ஆண்டுட்டு இருக்கிறேன், அந்த ரூலர் கிட்ட இருந்து இவளை காப்பாத்திருக்கேன். ஆனா இன்னும் இந்த மொத்த மலையை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன், அந்த பேயோட கண்ட்ரோலுக்குள்ளதான் அவனோட ஃப்ரெண்ட் இருக்கா, அதை இவளை தேர்ந்தெடுத்துருச்சு, இவளை பலி கொடுக்க போகுது. சோ அதுக்கு முன்னாடி இவளை நம்ம காப்பாத்துறடா, அதை இவளை மொத்தமா அதோட கண்ட்ரோல் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பெரியவர் சொல்லுவாரு. சரி இவளை இந்த பேயோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு என்னதான் வழின்னு கேட்டா, அதுக்கு நீங்க இவளை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், அங்க நான் அவளுக்கு ஒரு ரிச்சுவல் பண்ணுவேன், அந்த ரிச்சுவல் பண்ணா மட்டும்தான் இவளோட உடம்புல இருந்து அந்த பேயோட கட்டுப்பாட்டு போகுங்கிறாரு. இப்ப ஹீரோ சரி நீங்க ஏதோ பண்ணணும்னு சொல்றீங்களே, அதை இங்கேயே பண்ணுங்க, எதுக்காக நாங்க உங்களோட வீட்டுக்கு வரணும்னு சொன்னா இங்க இதை பண்றது சேஃப் கிடையாது, என்னோட வீடு தான் ரொம்ப பாதுகாப்பான இடம், அதனால என்ன நம்புங்க, பயப்படாதீங்க, என் கூட வாங்கன்னு இந்த பெரியவர் கூப்பிடும் போது நம்ம ஹீரோனுக்கும் பெருசா அதுல நம்பிக்கை இல்ல. ஆனா ஃப்ரெண்டு கராண்டே அதான் அவர் கூப்பிடறாருல, ரேக்கு ஹெல்ப் பண்ணதா சொல்றாருல, அப்ப அவர் வீட்டுக்கு நம்ம கண்டிப்பா போய் தாங்கணும்னு இவங்க காட்டு வழியா அவரை ஃபாலோ பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கு போவாங்க. அதுல முதல்ல இந்த வீட்டுக்குள்ள நுழையிறது இவங்க தான் போவாங்க, அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ அந்த பலகையோட கேப்படியா வெளியில பார்த்தா இதே மாதிரி நிறைய வீடு இருக்கும். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய கிராமமே இருந்திருக்கு போல, அதுல ஒரு வீடு தான் இந்த வீடும். அப்ப ஹீரோ அங்க படையல் மாதிரியான ஏதோ ஒரு விஷயமும் அதுக்கு பக்கத்துல ஒரு ஊதுபத்தி எரியற விஷயத்தையும் பார்த்துட்டு இது என்னதுன்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்டா, அந்த ஊதுபத்தி இந்த வீட்டுக்குள்ள எப்போ எரிஞ்சுட்டே இருக்கும், சொல்ல போனா இதுதான் என்னையும் இந்த வீட்டையும் பாதுகாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சொல்லிட்டு அப்படியே ஒரு ரூம்குள்ள போகும்போதுதான் இவங்களுக்கு ஒரு ஷாக்கு, என்னன்னா அங்க ஒரு கூண்டு இருக்கு, அந்த கூண்டுக்குள்ள ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கா. அப்ப அவ யாரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பெரியவரே இது என்னோட பொண்ணுதான், அவளோட பேரு அமரி, அவளுக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லும் போது அவ இருமிக்கிட்டே எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஆனா அந்த பெரியவர் தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. இல்லம்மா நீ அதை குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மத்த வேலையை பார்த்துட்டு பாரு. அந்த பொண்ணு அப்ப திரும்ப கேப்பா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு உதவி பண்ணுங்க, தண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டே இருப்பா. ஆனா அந்த ஆளு துளி கூட கண்டுக்காம அங்க இவரோட வீட்டுல இருக்க ஒரு கிளாத் எடுத்து இதை இவங்களோட கையில கொடுத்து இந்த ட்ரெஸ் உங்களோட ஃப்ரெண்டுக்கு மாத்தி விடுங்க, அந்த சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவளோட ட்ரெஸ் அவளே போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ரிச்சுவலும் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அதுக்கான வேலையை பாக்குறதுக்கு காப்பாடுவாரு. அதுக்கப்புறம் அந்த ரேய படுக்க வச்சு பூஜை ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவளோட உடம்புல ரியாக்ஷன் தெரியுது. திடீர்னு அந்த அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவா. அப்ப இந்த பேய் இந்த கிழவங்கிட்ட, இவ என்னோட அடிமை, எனக்கு சொந்தமானவன், இவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்காத, இது உன்னோட வேலை கிடையாதுன்னு அந்த கிழவன் அந்த பேய் மிரட்டி பாக்குது. ஆனா இவரு இன்னுமே சக்தி வாய்ந்த அந்த மந்திரங்கள் சொல்லி கடைசி அந்த பொண்ணோட உடம்ப விட்டு அந்த பேய் விரட்டிட்டு அந்த பேய் இப்ப அவளோட உடம்ப விட்டு முழுசா போயிடுச்சுன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி அவ கண்ணு முடிச்சோன்னா தாராளமா அவளை இந்த வீட்டை விட்டு நீங்க கூட்டிட்டு போலாம், பட் இப்ப நீங்க வெளியில போக முடியாது, வெளியில இந்த பேய்கள் சுத்திட்டு இருக்கோம், அதனால விடிஞ்சு சூரிய ஒளி இந்த வீட்டு மேல படுற வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியில படாதீங்க, இங்க எல்லா கதவு ஜன்னலும் க்ளோஸ்
க்ளோஸ்ல தான் இருக்கும், யாரும் இதை ஓபன் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணிட்டு மொத்த பத்தி போயிட்டு படத்தை தூங்க சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நைட் ஆகுது, நடு ராத்திரி ஆகுது. அப்ப சடனா அந்த கிராமத்துல இருக்க எல்லா வீட்லயும் தீப்பந்தம் எரியுது. உள்ள இருக்க அந்த பேய்கள் எல்லாம் முண்டி வெளியில வந்துட்டு இருக்கு. ஏதோ வேட்டைக்காக சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்குது. அப்ப அந்த டைம்ல இங்க நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது கண் முடிச்சு பார்த்தா திடீர்னு பக்கத்துல படுத்து கிடந்த அந்த ஃப்ரெண்டு கரையை காணும். அதனால ஐயோ சனியை முடிச்சா எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு எவ்வளவு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அந்த ரேப் பண்ண நிக்கிறா. அதுவும் உசுரோட இருக்கிற கோழியா அப்படியே கழுத்தை கடிச்சு தின்னுட்டு இருப்பா. அந்த விஷயத்தை இவளும் பார்த்துட்டு அவசரமா உள்ள போயிட்டு அந்த பெரியவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது அவரும் வராரு. இந்த பொண்ணை பாக்குறாரு. பார்த்தோன்னே இந்த பொண்ணு காட்டுக்குள்ள பூந்து ஓட ஆரம்பிச்சிருவா. அப்ப இவருக்கு தேவையான அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பாருங்க, மறுபடியும் அந்த பேய் அவளை கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு. இப்ப அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், அந்த வீட்டுக்கு மறுபடியும் அவளை கூட்டிட்டு வரணும். அப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் நாங்களும் வரோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாப்பாங்க. பட் அவர்லாம் வேண்டாம், நீங்க பத்திரமா இங்க வீட்லயே இருக்கேன், நான் போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு நம்ம மனுஷன் தனியாவே வெளில போவாரு. அப்படி போயிட்டு காட்டுக்குள்ள அவளை தேடிட்டு இருக்கும் போது அந்த பேய் அங்கேயும் இங்குமா புதருக்குள்ள தாவி இவர் கூட விளையாண்டுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு இவருக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து நிக்க. இவரும் ரே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாமா நம்மளோட வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுவாரு. ஆனா புசுக்குன்னு அந்த பொண்ணை ஏதோ ஒண்ணு போட்டு இழுக்க இவரும் மறுபடியும் அந்த பொண்ணு எங்க போயிட்டான்னு தேடிட்டு இருக்க. அப்படியே ஒரு பேய் வருது. இவருக்கு பின்னாடி வந்து அவரை அணைச்சு சரட்டு அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போக அவள்தான் பெரியவரோட சொல்லி முடிஞ்சு. அதுக்கப்புறம் இங்க மீதமுள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுல தான் இருப்பாங்க இல்லையா. இப்ப அவங்கள பார்த்து அந்த பெரியவரோட பொண்ணு எனக்கு தாபா இருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் அப்பா ரொம்ப மோசமானவரு, எனக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் ஒரு சாத்தான்னு அந்த கூண்டை போட்டு பயங்கரமா ஆடிட்டு இருப்பா. அதனால அந்த ஃப்ரெண்டுக்காரனும் என்ன இந்த ஆளு மனசாட்சி இல்லாதவனா இருக்கிறான், பொண்ணு தாகமா இருக்கு தண்ணி கொடுன்னு இவ்வளவு கேக்குறான், தண்ணியை குடுக்கறதுனால என்னையா வந்துட போகுதுன்னு இவன் சொம்பல தண்ணி எடுத்துட்டு அந்த பொண்ணு கிட்ட போவான். அப்ப இவனும் டேய் வேண்டாண்டா தண்ணியை குடுக்காதரான்னு சொல்லி பாப்பாங்க. அதே நேரத்துல அவனும் இவனோட பேண்ட பிடிச்சி இழுக்க இவன் பத்திரத்துல அவன் கையில உள்ள அந்த தண்ணியை அப்படியே அந்த பொண்ணு மேல ஊத்திடுவான். அவள்தான் இப்ப இந்த தண்ணி கல்ல பட்டதுமே டக்குனு கண்ணு ஒயிட் கல்ல மாறிடுது. பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுறா. அப்படியே அந்த கூண்டு எல்லாத்தையும் பிச்சு உடச்சிட்டு வேகமா அந்த வீட்டை விட்டு நடந்து காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவா. அப்ப அவளுக்கு பின்னாடியே நம்ம ஹீரோ போலான்னு பாப்பான். ஆனா ஹீரோயின் தான் இல்ல வேண்டாம், அந்த பெரியவர் நம்மள விடியற வரைக்கும் வீட்டுல தான் இருக்க சொன்னாரு, சோ நம்ம எக்காரத்தை கொண்டு அந்த காட்டுக்குள்ள போக கூடாது, அடியே இப்படியே நம்ம விட்டோம்னா அந்த பெரியவரோட பொண்ணு காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிடுவா. அப்புறம் அவரு வந்து கேட்டாருன்னா அவருக்கு நம்ம என்ன பதில் சொல்றது, சோ வாங்க சீக்கிரம் போயிட்டு அவளை எப்படியாவது காப்பாத்துறோம் கண்டுபிடிக்கிறோன்னு இவங்க 3 பேருமே கையில டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு பார்க்கும்போது தான் ஒரு இடத்துல இந்த பெரியவர் கையில வச்சிருந்த அந்த லைட் கீழே வந்து கிடக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடி தூரத்துல அந்த பொண்ணு விக்கு நடந்து போயிட்டு இருப்பா. அதனால இப்ப அவளை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு போது ஒரு இடத்துல சுடுகாட்டு இருக்கும். அந்த சுடுகாட்டு கிட்ட போயிட்டு நிக்கிறா. திரும்பி அவங்கள பாத்துட்டு இருப்பா. அப்ப முன்னாடி எப்படி இந்த ரேப் பண்ண அந்த பேய் இழுத்துட்டு போச்சோ அதே மாதிரி இவளே ஏதோ ஒரு பேய் எடுத்துட்டு போன மாதிரி தெரியுது. அதனால அது எங்கடா இழுத்துட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டுக்குள்ள போகும்போது தான் இவங்களுக்கு ஏதோ நிறைய மக்கள் பேசுற அந்த இறைச்சல் சத்தம் கேக்குது. அதனால மொத்த பேரும் அந்த டார்ச் லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படி என்னடா நடக்குதுன்னு மரத்தோட ஓரத்துல நின்னு எட்டி பார்க்கும்போது தான் ஒய்யால அந்த கிராமத்துல வாழ்ந்த மொத்த பேரும் செத்து பிறப்பாங்க போல. அப்படி செத்து போனவங்க எல்லாருமே இங்க விதவிதமான பேய சுத்திட்டு இருப்பானுங்க. ஏதோ ஒரு ரிச்சுவலுக்காக அந்த இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுல அந்த இடத்துலதான் இந்த பெரியவரோட பொண்ணு அமரியும் இவங்களோட ஃப்ரெண்ட் இந்த ரேயும் கூட இருப்பா. இது மட்டும் இல்லங்க, மனுஷனோட தலை கொண்ட ஒரு ஆடம் கடிக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த ரிச்சுவலை செய்யறதுக்கான ஒரு பேர் இருக்கும் இல்லையா. இப்ப அந்த பேய் இந்த இடம் மொத்தத்தையும் ஆண்டுட்டு இருக்கிற அந்த ரூலர் அந்த ராஜா பேர் இருக்கும் இல்லையா. அதான் குழுகுலுன்னு ஒரு பேய் பார்த்தேன். அந்த பேய்க்கு ஏதோ இங்க ஒரு படையல் கொடுக்க போறாங்களா, பலி கொடுக்க போறாங்களா. ஆனா அந்த பலியை நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போது இங்க ஆல்ரெடி மலை ஏறதுக்காக 2 பேர் வந்திருப்பாங்க. அந்த கப்பல்ஸ்ல ஒருத்த மட்டும் இப்ப கண்ணு முடிக்கலாம் அவனோட கை கட்ட அவுத்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளே அங்க இருக்கிற பேய்கள் எல்லாம் அவனை மடக்கி பிடிச்சு அதுல இன்னொரு பேயெல்லாம் அவனோட தலையை அப்படியே நசுக்கி உள்ள இருக்க அந்த குடல் குந்தாடியில வெளியில எடுத்து போட்டு மறுபடியும் அந்த பெட்லயே கூட்டிட்டு போய் படுக்க வச்சிருவாங்க. சோ இதெல்லாம் பார்த்தவங்க பயந்து இங்க காட்டுக்குள்ள தெரியாம ஒரு குச்சியை மதிக்கும் போது மொத்த பேயும் திரும்பி அப்படியே இவங்களே பாக்குது. அதனால ஐயோ என்னடா பூரா பேர் வரீங்கன்னு அவசர சபா அவங்க 3 பேர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அங்க ஒரு மலையோட சின்ன பொந்து இருக்கும், ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கும். அதுல ஒரு சின்ன பொந்து இருக்கும். சோ அந்த பொந்து வழியா புது இவங்க எல்லாரும் இந்த பக்கம் வந்துருவாங்க. அது மட்டும் இல்ல உள்ள வேற யாரும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் எடுத்து அந்த ஓட்டையை அடைச்சிடுவாங்க. ஆனா அடைச்சிட்டு இந்த கேவை விட்டு வெளியில போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குன்னு தேடி பார்த்தா ஒரு வழி இல்ல. இவங்க இந்த இடத்துல சமத்தியா மாட்டிக்கிட்டாங்க. அதனால ஹீரோட ஃப்ரெண்டும் அவ்வளவுதான் நம்ம மாட்டிட்டோம் நம்ம சாக போறோம்னு புலம்பிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோ அங்க பாறையில நிறைய கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டிருக்கிறத பாக்குறா. பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேவுக்குள்ளேயே நம்ம காலையில வெடிற வரைக்கும் சூரிய ஒளி வெளியில வந்து படுற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். அப்படி சூரிய ஒளி இங்க மவுண்டன் மேல பட்டுச்சுன்னா வெளியில உள்ள அந்த பேய்கள் எல்லாமே மறைஞ்சிரும், நம்ம சேஃப் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வெளியில போறதுக்கான அந்த வழியை கூட நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படிங்கிற சொல்றா. பட் ஃப்ரெண்டுக்காரன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். இல்ல இந்த இடத்துல ஆக்சிஜனே கம்மியா இருக்கு, நம்ம உடனே போயிட்டு இப்ப அந்த மந்திரவாதி அந்த பெரியவர் தான் கண்டுபிடிக்கணும், அவர் மூலமா தான் நம்ம தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்பிட்டு இருப்பான். அதே மாதிரி ஹீரோனா அவளோட அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க மட்டும் இங்க இருந்திருந்தாங்கன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேண்டிய அவசியமே இல்ல
அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அவளே தைரியத்தை வரவழைச்சிட்டு, நீங்க யாரும் பயப்படாதீங்க, நம்ம அந்த கோயக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா காலையில முடியும், நம்மளோட வீட்டுக்கு போவோம், நான் என்னோட அம்மாவை பாப்பேன், என்னோட அப்பாவை பாப்பேன், நம்ம எல்லாரும் ரொம்ப சேஃபா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தைரியமா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு இருக்கிற அந்த பாறைகளை யாரும் அந்த பக்கத்துல இருந்து அடிச்சு உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லங்க, ஹீரோனோட இடுப்புல யார கை வச்சிருவாங்க. யாரான்னு பார்த்தா அந்த பேய்கள் தான். அங்க அந்த கோயக்குள்ள நுழையிறதுக்கு வேற ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிருச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்குங்க. அதனால ஐயோ இங்க இருக்கிறது நமக்கு சேஃப் இல்லங்கிறது போயிடணும்னு அவசர அவசரமா அவங்க எந்த ஓட்டக்குள்ள உள்ள வந்தாங்களோ அதே ஓட்ட வழியாவே அந்த பாறைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒவ்வொருத்தர வழியில பட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோனும் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. ஆனா பின்னாடி இந்த ஃப்ரெண்டுகார எல்லாம் ட்ரை பண்ணும்போது அவனோட கால் அடிபட்டு அவங்க சிக்கிக்கும். பட் இருந்தாலும் அவனை கஷ்டப்பட்டு வெளியில எடுத்து போட்டு வேக வேகமா அவங்க எங்க போறாங்கன்னா மறுபடியும் அந்த மந்திரவாதியோட வீட்டுக்கு தான் போறாங்க. ஆனா அப்படி போனதுக்கு அப்புறம் அந்த வாசலுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட் அந்த ராக்காவை காணோம். வேற எங்கேயும் இல்ல, இந்த பேய்கள் தான் மாட்டிட்டா. இப்ப அவனையும் இந்த பேய்கள் பலி கொடுக்க போகுது. ஆனா இந்த நாளுக்குள்ள அவங்களால போயிட்டு சண்டையில போட முடியாது. இவங்களோட உயிரை காப்பாத்திக்கிட்டு அதனால டக்குனு அந்த பெரியவரோட வீட்டுக்குள்ள போயிட்டு டோர்லாம் லாக் பண்ணிட்டு இப்ப அடுத்து என்ன படுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் தான் ஊது பத்தி திட்ட அணையிற ரேஞ்சில் இருக்கும். சோ அவர் சொல்லிருப்பாரு இல்லையா, இதுதான் இந்த வீட்டையே பாதுகாக்குது அப்படின்னு. இப்ப இது மட்டும் அணைஞ்சது கண்டிப்பா அந்த பேய்கள் உள்ள வந்துரும், இவங்களோட சோழியை முடிச்சு விட்டுரும். அதனால ஐயோ இந்த கிழமை அந்த ஊது பத்தி எங்க வச்சு தொலைங்கன்னு தெரியலன்னு இவங்க வீடு ஃபுல்லா அந்த பத்தி எங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல வெளியில பார்த்தா ஏகப்பட்ட பேய்கள் எப்படா அந்த பத்தி அணையும் வீட்டுக்குள்ள போலானே பாத்துட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஹீரோனா கடைசி அந்த பெட்டிக்குள்ளதான் ஒரு பத்தி இருக்கும், அதை கண்டுபிடிச்சிருவா. ஆனா அதை கொளுத்தலாம் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பத்தி மொத்தமா அணைஞ்சு போயிடுது. அதனால அந்த பேய்களும் அப்படியே உங்களோட வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கும். சரியான குருட்டு பேய்களா இருக்கும் போல. அவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்காங்கன்னு தெரியுது. ஆனா ஜாம்பி மாதிரி அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்த பாக்காம இதுங்க பாட்டுக்கிட்டு பேனு பராக் பாத்துட்டு வேற பக்கம் சுத்திட்டு இருக்கும். இதுல சுத்தரா கூட பரவாயில்ல, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவும் செய்யாது, அப்படியே வீட்டை விட்டு வெளியில் போயிடும். அதனால அப்பாடா அந்த பேய்கள் நம்மள கண்டுபிடிக்கல, தப்பிச்சிட்டோம்னு நினைச்சு அப்படியே எந்திரிச்சு நின்னா கொஞ்சம் திடீர்னு அந்த பேய்கள் எல்லாம் அப்ப இந்த வீட்டோட கூரை உடைச்சிட்டு கீழே வந்து விழுது. அதுல இந்த கேங்கோட லீடர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான். அதான் ஒரு மனுஷனோட தலை அப்படியே நசுக்கியே கொண்டானே அந்த பையன் நம்ம ஹீரோவை லெப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்றான், அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். ஆனா அடிச்ச வேகத்தை நம்ம ஹீரோவும் அப்படியே மயங்கி கண்டுபிடிச்சு பார்த்தா இப்ப இவனையும் நம்ம ஹீரோனையும் ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க, எதுக்கு பலி கொடுக்கறதுக்காக. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா இன்னும் இந்த ஃப்ரெண்டுக்கார சாகலங்க. அதை விட ட்விஸ்ட் என்னன்னா அந்த பெரியவர் சாவல, இந்த பேய்கள் தான் அவரையும் தூக்கி இங்க கூண்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கும் போல. அதனால இப்ப அவர்கிட்ட நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னு கேட்கும்போது அவர் ஒரு பிளாஷ் பேக் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலி இப்ப அவரோட ஒரு பக்கம் முகமே இங்க இருக்க அந்த பேய்களோட முகமா தான் இருக்கும். ஆனா இதுக்கான காரணம் என்னன்னா இங்க ஒரு மத்தவங்க எப்படி ட்ரெக்கிங்காக இந்த மலைக்கு வந்தாங்களோ அதே மாதிரிதான் இவரோட மகளும் இங்க இந்த மலைக்கு ட்ரெக்கிங்காக வந்திருக்காங்க. அப்ப தெரியாதனமா இந்த பெரியவரும் இந்த ரே எப்படி இந்த தண்ணிக்குள்ள விழுந்தாலோ அதே மாதிரி அவரும் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கடந்த 10 வருஷமா இதே கிராமத்துல இறந்தவங்களோட கிராமத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி இங்க வாழ்றவங்க எல்லாருமே ஆரம்பத்துல மனுஷனா தான் இருந்திருக்காங்க. ஆனா நாள் போக இங்க இந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் எப்படி பேயா இருக்காங்களோ அதே மாதிரியே அவங்களும் மாறிடுவாங்க. அதனாலதான் இந்த பெரியவரும் 10 வருஷம் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமா பேய மாறிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்ல, இங்க இது மாதிரி இந்த கிராமத்துல மாட்டுக்கிட்ட மக்கள் ஒருவேளை ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அவங்கள உடனே பலி கொடுக்க மாட்டாங்க. அவங்க எதிர்க்கலாம், அந்த பலிய மறுக்கலாம். ஆனா இன்கேஸ் இங்க மாட்டிக்கிட்ட அவங்க வீக்கா இருந்தாங்கன்னா அவங்களால மறுக்க முடியாதான், உடனே அவங்கள அந்த சாத்தானுக்கு பலியா கொடுத்துருவாங்க. அதுவும் வருஷத்துக்கு 21 பேத்த பலி கொடுப்பாங்களா. அந்த பலியோட இப்ப இவரோட மகளும் சேர்ந்துட்டதாகவும் அவளையும் அவங்க பிடிச்சு வச்சிருக்கிற அந்த ரேயும் கூட இந்த ரிச்சுவல்ல பலி கொடுக்க போறதா சொல்றாரு. ஆக்சுவலி தான் பொண்ண பலி கொடுத்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்க இந்த மலைகள் ஆள்ற அந்த பேய்க்கு லாயலா இருக்கிற மாதிரியே நடிச்சு அதை ஏமாத்தி இந்த சைடுல இந்த பொண்ணுக்கு தண்ணி கூட கொடுக்காம அவள் இந்த குண்டுக்குள்ள ரொம்ப பத்திரமா பாத்துட்டு இருப்பாரு. ஆனா அவன் மேல எப்ப தண்ணி படுதோ அந்த நிமிஷமே அவன் அந்த மலைகளோட அந்த பேய் இறக்க இல்லையா அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுவாங்க. சோ தண்ணி பட்டதானதான் அவன் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருக்கா. அவ போன மாதிரிதான் இந்த ரேப்பனும் போயிருக்கா. அந்த எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹீரோட சேர்த்து இந்த 4 பேரும் இந்த மவுண்டனுக்குள்ள நுழைஞ்சதுனால அவங்களும் இந்த வில்லேஜோட ஒரு ஆளா மாறிட்டாங்க. அவங்களும் இதே இடத்துலதான் கடைசி வரைக்கும் இந்த பேய்களை மாதிரி மாற போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அவரு. கேட்டதுமே ஹீரோயின் அவ்வளவுதான், நம்ம இங்கே சாக போறோம், நம்மளால நம்ம வீட்டுக்கு போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருப்பா. ஆனா ஹீரோ தான் இல்ல கவலைப்படாத, கண்டிப்பா நீ வீட்டுக்கு போக, உன்னோட அம்மாவை பாப்பேன், உனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தைரியப்படுத்திட்டு இருக்கும்போது நம்மளால ஃப்ரெண்டு ராக்காவும் ஆமாடா நீயும் போகணும், உன்னோட அப்பாவை நீ கண்டிப்பா பாக்கணும்னு சொல்றான். டேய் என்னடா பிரிச்சு பேசுற, நீ தான் எங்க கூட வர போற. இல்லடா நான் வந்தாலும் அங்க எனக்கா யாரு இருக்காங்கன்னு சொல்லு. யாரும் இல்ல, பிறந்ததுல இருந்தே நான் அனாத ஆசிரமத்துல தான் படிச்சேன் வளர்ந்தேன். இப்ப அவங்களே என்ன மறந்துருப்பாங்க. சோ அங்க எனக்குன்னு யாரும் கிடையாது, நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்க எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சு பாடுங்க அப்படி பரவ சொல்றான். பட் ஹீரோ இல்ல, நீயும் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ரேயும் கூட என்னோட குடும்பம் தான், அதனால அப்படி பிரிச்சு பேசாத, ஃபீல் பண்ணாதன்னு இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலயும் ஒரு லேடி, அதான் அந்த ராக்கா பையன் மார்க்கெட்ல பாத்துருப்பா இல்லையா டான்ஸ் ஆடுற லேடி, அந்த லேடி எல்லாம் பறந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அப்ப அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு அவனோட கையில உள்ள அந்த கட்டை ஊத்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டையை ஊத்து விட்டுட்டு
மொத்த பேர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பெரியவர்கிட்ட கேக்குறான், இது மாதிரி ரேவையும் உங்களோட பொண்ணு அமரியவும் அந்த ரிச்சுவல் இருந்து காப்பாத்துட்டா அவங்க அந்த ரிச்சுவலை ஸ்டாப் பண்ணிடுவாங்களான்னு கேட்டா அவர் ஆமா பாரு, பட் அவங்களை காப்பாத்துறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, இவ்வளவு பேய்கள் இருக்கே, அது உங்களை பிடிச்சிருமே, அதுக்கு என்ன படுதுன்னு மத்தவங்க கேட்கும்போது ஹீரோ இதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, இப்ப நான் அந்த மொத்த பேய்களையும் டைவர்ட் பண்ணுவேன், என் கூடவே ஓடி வர வைப்பேன், அப்ப அந்த கேப்ல இங்க இருக்கிற அந்த பொண்ணுங்க ரெண்டு பத்தி நீங்க காப்பாத்தி முன்னாடி நம்ம ஒளிஞ்சிருந்த அந்த கேவுக்கு போயிட்டீங்கன்னா இங்க நானும் அந்த பெரியவரோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பத்தியை கொளுத்தி விடிகிற வரைக்கும் நானும் சேஃபா இருப்பேன், நீங்களும் சேஃபா இருப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த பேய்களும் மறைஞ்சிடும், நம்ம ஈஸியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இது நல்ல ஐடியாவா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களும் சரி ஓகேன்னு ஒரு புதருக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு பேய் டான்ஸ் ஆனா பாத்தீங்களா, அவப்பா ஆடிக்கிட்டு இங்க படுத்திருக்கிற ஒவ்வொருத்தரோட மேலையை ஏறி அப்படியே சதக்கட அவங்களோட நெஞ்சாங்கொட்டை உடச்சு துக்குனூராக்கி அவங்களை கொள்றா. ஒவ்வொரு வருஷமும் இதாங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது போல. அப்ப இந்த விஷயத்த இந்த ராக்காவை பாத்துட்டு இதான் கரெக்டான டைம், இப்பதான் பண்ணா சரியா இருக்குன்னு தனியா போயிட்டு உட்காரான். அப்ப ஹீரோ டே என்னடா பண்ற, எதுக்கிட்ட அவசரப்படுற, இங்க வாடா அவன் கூட இந்த விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்றான். ஆனா ராக்கா இல்ல, இத நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்க, எப்படியாவது ரேய காப்பாத்துங்க, அதுவே எனக்கு போதுன்னு ஹீரோ சொல்ல கேட்காம அந்த பேய்கள் எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணிட்டு அதுங்களை இவன் பின்னாடி வர வச்சுட்டு அந்த கேப்ல மத்தவங்க எல்லாம் போயிட்டு இந்த பெரியவரோட பொண்ணையும் ரேயையும் காப்பாத்த சொல்றான். அதுக்கப்புறம் இவங்களும் போறாங்க, பெரியவரும் மந்திரத்தை சொல்லி அந்த பேயோட கட்டுப்பாட்டுல இருந்து அவங்க ரெண்டு பேத்தையும் வெளியில கூட்டிட்டு வந்துட்டு இவங்க அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போதான் திடீர்னு அந்த லீடர் பேருக்கும் இல்லையா, அது நம்ம ஹீரோவை மடக்கி பிடிச்சு அடிக்க பாக்குது. பட் ஆனாலும் இவன் கட்டைய கொண்டு அடின்னு அடிச்சு அந்த பேய்கள் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இவங்கள அந்த குகையை நோக்கி போயிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஆளு ராக்கா திட்டு அந்த பெரியவரோட வீட்டு வரைக்கும் போயிடுவான். ஆனா வீட்டோட வாசலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே அந்த பத்தையை ஏத்துறதுக்கு முன்னாடியே அந்த பேய்களை இவனை பிடிச்சிருது போட்டு அடின்னு அடிச்சு கட்ட கடைசியா பாவம் இந்த பயலோட நெஞ்சிலே கைய விட்டு இவனை கொடூரமா அந்த பேய்கள் வேட்டையாடுது. அதே மாதிரி இவங்களும் திட்ட அந்த கோய கிட்ட வந்துருவாங்க. ஆனா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இங்க இருக்க எல்லா பேய்களும் இவங்களையும் ரவுண்டு கட்டிடும், இவங்களையும் கொல்ல பாக்கும். அது மட்டும் இல்லங்க, அப்பதான் இந்த ரேயும் மத்தவங்களும் இங்க நம்ம ராக்காவனோட உயிரை தியாகம் பண்ணிட்டான், இவங்க தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ செத்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சதுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் போதாக்கறக்கு இந்த மலையவே ஆண்டுட்டு இருக்கிற அந்த கொடூரமான பேய் அந்த இடத்துக்கு வந்துருது. அண்ட் வந்த பேய் பயங்கரமா சிரிச்சுட்டு எனக்கு வருஷம் 21 மனுஷனோட சோலை எனக்கு பலியா கொடுப்பீங்க, ஆனா இந்த டைம் எனக்கு 20 தான் கிடைச்சிருக்கு, அதாவது ராக்காவோட சேர்த்து 20 பலி தான் கிடைச்சிருக்கு, என்ன எனக்கு ஒரு பலி கிடைக்கணும், அதுக்கு நான் உன்னோட பொண்ணு அமரிய தான் எடுத்துக்க போறேன்னு அந்த பெரியவரை பார்த்து கேட்டுட்டு இருக்கோம். பட் அந்த பெரியவர் நான் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு எது ஆக விட மாட்டேன், சோ உனக்கு ஒரு பலி தானே தேவை, ஒரு உயிர் தானே தேவை, அப்ப என் உயிரை எடுத்துக்கொண்டு அந்த பெரியவர் அவரோட உயிரை விட தயாராயிடுவாரு. சோ அப்படி 19 வருஷத்துல 21 பலி விழுந்துருச்சு. இனிமே இந்த பேய்கள் இங்க இருக்கிற அந்த அமரி நம்ம ஹீரோயின் இவங்களை எதுவும் செய்யாது விட்டுரும். ஆனா இவங்களுக்கு இன்னுமே இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிச்சு போறது அப்படிங்கிற வழியில தெரியல, விடியற வரைக்கும் நடந்துட்டே தான் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் அப்படியே காட்டுக்குள்ள கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கும் போது இங்க இந்த பெரியவரையும் பலி கொடுக்கறதுக்கான ரிச்சுவல் போயிட்டு இருக்கும். கடைசி அந்த குந்தாடி பேய் ஏறி அந்த மனுஷரோட நெஞ்சிலே சதான ஒரு மிதிக்க அவள்தான் அவரோட சொல்லிய முடிஞ்சிருச்சு. 21 பலி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்க மத்தவங்களும் கையில இந்த லைட் எடுத்துக்கிட்டு கொஞ்சமா அந்த வில்லேஜை தாண்டி அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த பேய்களும் இவங்களே தான் பாத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. மொத்த பேரும் போதை போட்ட மாதிரி கீழே மயங்கி போய் கிடப்பாங்க. அண்ட் மயங்கட ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சு பார்க்கும் போது இவங்க இப்ப அந்த பேய்கள் அந்த அமானுஷமான காடு எல்லாத்தையும் தாண்டி இங்க இவங்க தவற விட்டு அந்த வழிக்கு திரும்ப வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்ல, நம்ம ராக்கா ரேய காப்பாத்துறோம் மத்தவங்களை காப்பாத்துறோம் அப்படிங்கிறதுக்காக அவனோட உயிரை விட்டுப்பா இல்லையா. சோ அந்த விஷயத்த நினைச்சு இந்த ரே பொண்ணு அப்படியே கதறி எழுதிட்டு இருக்கா. அண்ட் அதே மாதிரி இவங்க 4 பேரும் இங்க கண்டுபிடிக்கிறதுக்கும் இவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக அந்த டீம் வர்றதுக்கும் நேரம் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இந்த மவுண்டனை விட்டு தப்பிச்சு இங்க கீழே உதருவாங்க. வந்துட்டே நம்ம ஹீரோட அப்பாலாம் அங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவன் எவ்வளவு அப்பா வெறுத்திருப்பான், ஆனா அந்த மனுஷன் இவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே இந்த இடத்துல ராப்பகலா காத்துட்டு இருப்பாரு போல. அவர் வந்து ஹீரோ கட்டி பிடிச்சுப்பாரு. இவனும் ரொம்ப பாசமா அப்பா கட்டி பிடிச்சுப்பான். அதே மாதிரி ரேயோட அம்மாவும் தங்கச்சியும் கூட வந்திருப்பாங்க, அவளும் கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. பட் தனியால நிக்கிறது இங்க நம்ம ஹீரோயின் மட்டும் தான். அவளுக்கு யாரும் இல்லையே, அவளோட அம்மா அங்க வரலையேன்னு பார்த்தா வந்திருக்காங்க. அதனால அம்மா பார்த்து கட்டி பிடிச்சிட்டு சாரிமா என்ன மன்னிச்சிருக்கமா, உங்களோட பாசத்தை நான் புரிஞ்சுக்கலன்னு இப்படி 3 பேரும் அவங்களோட பேரண்ட்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிற விஷயத்த இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி சில வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் இவங்க எல்லாரும் மறுபடியும் அந்த மவுண்டனுக்கு போறாங்க. சொல்ல போனா நம்ம ராக்காவோட உடம்பையே அங்கதான் புதைச்சிருப்பாங்க, சமாதி கட்டிருப்பாங்க. உடம்பு கிடைச்சதான்னு தெரியல, ஆனா அங்கதான் சமாதி இருக்கு. அந்த சமாதி கிட்ட உட்காந்து இவங்க 3 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணி காமிச்சு அப்படி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.